Hi everyone, Vanakkam and welcome to Good Evening Canada, Indian show sponsored by Home Life Future Realty Inc. Salva Vettival. Time vanda 9:05 p.m. in Toronto and the temperature is 1 degree Celsius. We do apologize for the technical difficulty. Rogers kinetic பிரச்சனை இருந்தவாடி எங்களுக்கு கொஞ்சம் டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு. வழக்கம் போல் எங்கள் எஜெண்டா பார்ப்போம். இன்றைக்கு நிறைய எங்களுக்கு அப்டேட்ஸ் இருக்குது. அகேன் ஆஸ்ட்ராஜெனிகா வேக்சினை பற்றியும் பட்ஜெட் பற்றியும் நிறைய ரூல்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி இருக்குது. ஸோ மேக் ஷூர் யூ பே அட்டென்ஷன் டு எவ்ரி திங் அண்ட் வாட்ச் அட் தி எண்ட் ஆஃப் தி ஷோ. வழக்கம் போல் எங்களோட எஜெண்டா பார்ப்போம் இன்றைக்கு. ஸோ டாப் ஆஃப் தி ஹவரில் we have Ontario's Finance Minister and Deputy Prime Minister Chrystia Freeland. வந்து நேற்றையான் பட்ஜெட் ரிலீஸ் ஆனது, அதை பற்றி ஒரு அப்டேட்டும் எங்களுக்கு அதை பற்றியும் கொஞ்சம் இன்னும் கதைக்கப்புறா. And then next we have Prime Minister Justin Trudeau. அவர் எங்களுக்கு மூன்றாவது வேவ் பற்றியும் அகேன் பட்ஜெட் பற்றியும் அவர் கொஞ்சம் டச் அப் பண்ணி கதைக்கப்புறார். அகேன் ரூல்ஸ் நிறையா இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். வேக்சின்ஸ் நிறைய வருது, நிறைய எந்தெந்த ஏஜ் குரூப்ஸுக்கு போகலாம்ண்டு அப்படி நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதை பற்றி கொஞ்சம் டச் பேஸ் பண்ணிவிட்டு we're going to have a look at that. அடுத்தது we have Quebec Premier François Legault. அவர் வந்து அகேன் ஆஸ்ட்ராஜெனிகா வேக்சினை பற்றியும் எந்தெந்த ஏஜ் குரூப்புக்கு அவர் ரிலீஸ் பண்ணுறேன்ட்டும் அண்ட் அகேன் ஜஸ்ட் கோவிடை பற்றியும் அவன் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் என்ன நடக்குதுன்ட்டு அவர் ஒரு அப்டேட் தருவார். அண்ட் தென் வி ஹாவ் அவர் கனேடியன் வேலை போர்ஷன். இன்றைக்கு கொஞ்சம் லென்த்தியான போர்ஷன் இருக்குது, ஆனால் ஒரு முக்கியமான போர்ஷன். வி ஹாவ் அ டாக்டர் வித் அஸ் டுடே ஷோவில் டாக்டர் மயூரேந்திரா ரவிச்சந்திரன். அவர் வந்து ஒரு எமர்ஜென்சி ஃபிசிஷியன் ஸ்கார்ப்ரோ ஹெல்த் நெட்ஒர்க்கில். ஸோ முக்கியமாக அவர் என்ன கவர் பண்ண போகிறாருண்டா இப்போ வேக்சினை பற்றியும் இப்போ ஃப்ளூ ஷாட்டுக்கும் கோவிட் வேக்சினுக்கும் என்ன வித்தியாசம் இந்த ரெண்டுத்துக்கும் அண்ட் எல்லாருக்கும் இருக்கிற கொஷன் ஆஸ்ட்ராஜெனிகா வேக்சினுக்கும் மற்ற வேக்சின்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்ட்டு. ஸோ அதை பற்றி கொஞ்சம் லெத்தாக கதைப்பேன். ஸோ டெஃபினெட்லி அதை பே அட்டென்ஷன் பண்ணி பாருங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் வி ஹாவ் அவர் கரன்சி ஃபேர் டுடே அண்ட் வி ஹாவ் அவர் கலையரங்கம். எல்லாருக்கும் ஒரு நல்ல ட்ரீட் இருக்குது. இன்றைக்கு ஒரு டான்ஸ் இருக்குது, ஆக்சுவலி பை சாக்ஷவி திலீபன். இட்ஸ் அ கர்நாடிக் சாங். அவள் பரதநாட்டியம் ஆடிருக்கா. ஆக்சுவலி இதில் என்ன ஃபன் பார்ட்டுண்டா அவன் அம்மா தான் நமக்கு டீச்சர். ஹர் மாம் இஸ் சுதர்ஷினி திலீபன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிக் கொடுக்குறா. பட் திஸ் ஒன் ஹர் டாட்டர், ஷீ வில் பி டான்சிங் டு அ சாங். அண்ட் தென் வி ஹாவ் அவர் நியூஸ் ஃபார் டுடே அண்ட் தென் த வெதர். ஸோ அவங்களோட டாப் ஆஃப் தி ஹவரோடு ஸ்டார்ட் பண்ணுவோம். So again, we have Ontario's Finance Minister and Deputy Prime Minister Chrystia Freeland உங்களுக்கு பட்ஜெட் பற்றி அப்டேட் தரப்பா. Our budget, our plan, meets three fundamental challenges. The first is conquering COVID. That means buying vaccines and supporting our care systems. It means providing Canadians and Canadian businesses with the support they need to get through these tough third wave lockdowns. Second, we have to punch our way out of the COVID recession. Over 500,000 Canadians are still laid off or working fewer hours than pre-pandemic. We need to ensure that those lost jobs are brought back as quickly as possible. Third, we need to build a more resilient, more fair, better, greener Canada. We'll do that by investing ambitiously in green transition, in social infrastructure such as early learning and childcare, student grants, and income top-ups for low-wage workers. Let me emphasize a few essential points. Our budget will create, in total, nearly 500,000 new work and job opportunities for Canadians. We're going to hit our throne speech target of adding 1 million new jobs by the end of this year. This budget makes a historic investment in early learning and childcare. We've been working for more than 50 years to get it done. Quebec has already shown the way. And this time, the rest of Canada is going to get it done, too. We're making an investment of $30 billion over 5 years, reaching $9.2 billion annually in permanent spending. And we have a goal. Within 5 years, families everywhere in Canada should have access to high-quality childcare for an average of $10 a day. We know that young Canadians have paid a very high price to keep the rest of us safe. We won't allow them to become a lost generation. That's why we will invest $5 billion over 5 years
in Canada's youth. Small businesses are the heart of our cities, towns, and villages across Canada. They have been badly hurt in the past year. That's why we're going to launch a new Canada Recovery Hiring Program, which will run from June to November. We will also invest up to $4 billion to help up to 160,000 small businesses buy and adopt the new technologies they need to grow. And we will encourage businesses to invest in themselves by allowing the immediate expensing of up to $1.5 million of eligible investments by Canadian-controlled private corporations in each of the next 3 years. This will support 325,000 businesses in making essential investments. This budget is about growth and jobs, which means it's about people. It's about making concrete, targeted investments to heal the wounds of COVID, to get us all back to work, and to put Canada on a long-term path of growth, prosperity, and a clean, green future. Hi guys, welcome back. So sorry, the mistake vettanal. Ontario under Finance Minister, Canada's Finance Minister and Deputy Prime Minister Chrystia Freeland. So again, நிறைய விஷயங்கள் வந்து கவர் பண்ணியிருக்கோம் இந்த பட்ஜெட்டோட நேற்றுக்கு ரிலீஸ் ஆனதுக்கு. ஸோ முக்கியத்துவம் இப்போ பார்த்தீங்கன்னா சீனியர்ஸுக்கு வந்து இன்னும் ஹெல்ப் செய்யணுமெண்டு. ஸோ அவைக்கு வந்து we have to அது ஒரு போர்ஷன் நாங்கள் வைக்கணுமெண்டு. அண்ட் சைல்ட் கேர் அடுத்ததாக they're distributing $10 per child அந்த இதுக்கும். And as well, இப்போ கோவிடால் நிறைய ஜாப் லாஸஸ் எல்லாம் இருந்திருக்குது. நிறைய கம்பெனி ஷட் டவுன் பண்ணியும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எக்கானமியும் வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்குது. ஸோ நியூ ஜாப்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கும் ஒரு பட்ஜெட் அவை வச்சுருக்கோம். ஸோ ஹோப்ஃபுல்லி இதில் எல்லாமே பிளான் பண்ணால் நாங்கள் கோவிட் டேமேஜ் கொஞ்சம் ரெக்கவர் பண்ணி we can get out of that situation. அடுத்தது we have Prime Minister Justin Trudeau. Again, அவர் வந்து எங்களுக்கு 3வது வேவ் பற்றியும் பட்ஜெட் பற்றியும் he's going to touch base on that. So let's have a watch. The Deputy Prime Minister has outlined what our 2021 federal budget lays out, and it covers a lot because this is a historic plan for a historic moment. So let me just say a few words about what this all means for you and your family, especially with the third wave hitting so many communities hard. Job one is keeping you safe. From continuing to secure vaccines to investing in healthcare, we will finish this fight against COVID-19. In fact, on vaccines, we've now delivered over 13 million doses to the provinces and territories, doses that are being rolled out in clinics and in pharmacies across the country. Earlier this morning, the Deputy Prime Minister and I sat down with pharmacists based everywhere from Vancouver to Corner Brook. They talked about their presence in so many communities across the country and the links that they have with neighbors and community members on trusted health advice. They are incredibly trusted as health professionals, and they've been delivering vaccinations from coast to coast to coast. We will continue to work with them and support them as they reassure Canadians, give them confidence, and mostly continue to do the essential work of getting us all through this pandemic. Everyone's been stepping up. And I really want to say to all frontline healthcare workers of all different types, thank you for the incredible work you've been doing all year, quite frankly, for this last hard push through these coming weeks and months as we get through this third wave and hopefully fully beyond COVID-19. In the last year, we promised to have people's back through this crisis. That means protecting you and your family. It also means making the right investments on what comes next. We remember what happened when the previous government cut support too quickly during the Great Recession of 2008. We won't be making that mistake. This budget lays out a plan for good middle-class jobs and a clean, resilient economy that works for everyone. From creating 1 million jobs by the end of the year to ensuring $10 a day childcare in 5 years, to reaching net zero emissions in less than 30 years. It all comes down to this: good jobs, a strong and fair economy, and a healthy environment. The third wave is hitting a lot of places very hard.
and that includes our largest province and Canada's largest city. The best public health advice tells us the way to roll back this surge right away is to starve the virus by strictly following public health guidelines and restricting interactions with others. As I said this weekend, while people do that, we're standing up the help that Ontarians need. We're deploying healthcare staff and equipment from across federal departments to Ontario, and specifically the GTA, where the situation is most serious. We're also working with provinces and territories that have extra healthcare capacity, and we will cover the cost and logistics of getting that support to Ontario. To help stop the spread of this virus, we're boosting rapid testing, including by working with municipalities to directly deploy tests to local hotspots. For vaccination, we continue to stand ready to deploy the Canadian Red Cross to help with their mobile vaccination teams, and we'll keep providing help on everything from isolation sites to mobile health units to treatments. This third wave is tough, but together we will get through it. Our strict travel, testing, and quarantine measures are extremely important, which is why we're keeping them in place. But with international travel directly accounting for less than 2% of all cases in Canada, this is just one tool to fight the pandemic. That's why we're continuing to secure as many vaccines as quickly as possible, supporting provinces and territories on healthcare resources, and extending programs like the wage subsidy, which have been a lifeline for so many people. We have a smart, solid plan to see you and your family through this storm to the brighter days ahead. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. Hi guys, welcome back to Good Evening Canada, Indian show sponsored by Home Life Future Realty Inc. Salva Vettiville. Time is now 9:18 p.m. in Toronto and the temperature is 1 degree Celsius. So again, எங்களோட updates, third wave, நிறைய rules, நிறைய restrictions எல்லாம் இருக்குது. Again, Ontario பற்றி கொஞ்சம் கூட நியூஸ் இருக்குது. Again, Ontarioக்கு வந்து most numbers இருக்குது. COVID cases ஒவ்வொரு நாளும் ரைஸ் பண்ணி கொண்டு வருது. So பார்த்தீங்கன்னா AstraZeneca vaccine-க்கு வந்து they're starting to offer it again today. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் ஒரு 10% உங்களுக்கு பாசிட்டிவிட்டி ரேட் இருக்குது இன் ஆன்டேரியோ, விச் இஸ் ரியலி பேட். நேட்டேக்கு அதை விட கொஞ்சம் ஹையாக இருந்தது, தட் வாஸ் அ ஹையஸ்ட் ரெக்கார்ட். ஸோ அதை விட கொஞ்சம் தான் நின்று இறங்கி வந்திருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா ஹாஸ்பிட்டல்ஸ் போஸ்ட்போன் தேர் சர்ஜரிஸ் எவ்ரி திங் லைக் தட். ஸோ இந்த வேக்சின் வந்து உங்களுக்கு வெளியால் வர இட்ஸ் ஆக்சுவலி அ குட் திங். பட் நிறைய பேர் வந்து பயப்படுறியும் பிகாஸ் ஆஸ்ட்ராஜெனிகாவுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்குண்டு. பட் அகேன் அவை வந்து யங்கர் ஏஜஸுக்கு தான் இந்த ப்ராப்ளம் இருக்குது, ஓல்டர் ஏஜஸுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னு அறிவிச்சிருக்கிறேன். ஸோ அகேன் ஆன்டேரியோவில் வந்து இட் இஸ் 40 years அண்ட் above வந்து இந்த ஆஸ்ட்ராஜெனிகா வேக்சின் போடலாம். ஸோ அகேன் இப்போ பார்த்தீங்கன்னா 24/7 வேக்சினேஷன் சென்டர்ஸ் வந்து தேர் கோனா ஸ்டார்ட் ஓப்பனிங் அப் ஆன்டேரியோவில். இப்போ அகேன் 40 and overக்கு 16 of the 20 participating pharmacies வந்து இப்போ முக்கியமாக எந்தெந்த ஏரியாஸ் இந்த ஆன்டேரியோலண்டா பியல் ரீஜன், டொராண்டோ ரீஜன் அண்ட் யோர்க் ரீஜன். பிகாஸ் அந்த 3 இடத்துலாம் இப்போ நம்பர்ஸ் எல்லாம் கூட ஹையாக இருக்கிறபடியாக அந்த ரீஜன்ஸில் வந்து they have 16 of 20 pharmacies வந்து இந்த 24 hours வேக்சினேட் பண்ணலாமட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு இருக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இதை புக் பண்ணிவிட்டு ஆன்லைன் they'll be updating everything tonight. நீங்கள் புக் பண்ணிவிட்டு ஆன்லைனாக you can go in, get your vaccinations done for that. So that's a good thing. So again, you 40 years plus and make sure you get vaccination done. I know a lot of news is around it, but in the age வந்து சேஃபாக இருந்துக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நாங்கள் ஆன்டேரியோவில் வந்து 40+ மேலால் இந்த ஆஸ்ட்ராஜெனிகா கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கோம். கொபெக்கில் வந்து they're actually saying 45+ சொல்லியிருக்கேன். ஸோ இதை பற்றி கலைக்கிறதுக்கு தான் we have Quebec Premier François Legault. அவங்களுக்கு இந்த ஆஸ்ட்ராஜெனிகா வேக்சினை பற்றியும் கோவிட் எங்களுக்கு அப்டேட்டும் தரப்படுறார். ஸோ தர வாட்ச். Over the past weeks, we've imposed tough restrictions to contain the third wave,
But we see that those restrictions seems to be working. And we see that Quebecers are not giving up the fight on the virus. I cannot thank you enough for this. With what's happening in Ontario, we see how fragile the situation is. We're not immune to this in Quebec, but for the moment, we're able to resist. We have to stay very careful. We still have 3 regions where the situation is worrying: Capitale-Nationale, Chaudière-Appalaches, and Outaouais. The number of new cases is stabilizing, but hospitalizations are increasing. This is why I'm announcing that the special emergency measures will continue until May 3rd in these 3 regions. I know how difficult school at home is for the children, but there's a risk that will exceed our limit in hospitals. So we must do everything we can to reduce our contacts, and I can guarantee that the first thing will reopen will be primary schools. In Montreal and Laval, we're still resisting better than expected, but the situation is very fragile, so we must maintain the restriction. Elsewhere in Quebec, we're monitoring the situation very closely. The good news is that vaccination continues to accelerate and will now offer the AstraZeneca vaccine to people aged 45 and over. I invite you to take this very efficient and safe vaccine. So the vaccine is the way to regain our freedom, but that will only happen when a majority of Quebecers are vaccinated. We have to resist until then to have a great summer. I'm counting on you all. Thank you. நீங்கள் கோவிட்-19 பாதிக்கப்பட்டுள்ளீர்களா? உங்களுக்கு சமூக உதவி தேவைப்படுகிறதா? கேஃபெஸ் என்னும் சமூக நிறுவனம் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். கேஃபெஸ் சமூக உதவி சேவைகளை வழங்கி வருகிறது. அத்துடன் அவர்கள் தமிழ், ஆங்கிலம், கண்டனீஸ், மண்டரின், ஹிந்தி, பஞ்சாபி மற்றும் உருது போன்ற மொழிகளில் சேவைகளை வழங்குகிறார்கள். உணவு பாதுகாப்பு, போக்குவரத்து, மளிகை பொருட்கள் கொள்வனவு, குழந்தை பராமரிப்பு, தன்னார்வ தனிமைப்படுத்தல் மையம், தங்குமிடம், வருமான உதவி ஆகியவற்றுக்கான சமூக வளங்கள் மற்றும் மெய்நிகர் வழியாக உள ரீதியான ஆதரவுக்கான ஆலோசனைகள் போன்ற சேவைகளை அவர்கள் வழங்குகிறார்கள். நீங்கள் அவர்களுடன் தொடர்பு கொள்ள அழைக்க வேண்டிய எண் 416-646-5108. அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 9 மணி தொடக்கம் மாலை 5 மணி வரை சேவைகளை வழங்குகிறார்கள். Hi guys, welcome back. So Premier François Legault உங்களுக்கு இந்த வேக்சினை பற்றியும் எவ்வளோ நாங்கள் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம்ன்ட்டு, அப்போ தான் உங்களுக்கு சம்மர் கொஞ்சம் நாங்கள் விட்டு அதே ஃப்ரீயாக இருக்கலாம்ன்ட்டு. ஸோ பார்த்தீங்களா, குபெக்கில் வந்து 45+, ஆன்டேரியோவில் வந்து 40+. கேட்டிருக்கேன் இப்படி கேள்வியா, வாய் ப்ராவின்ஸ் டு ப்ராவின்ஸ் வந்து அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்ட்டு. ஸோ அவர் அதுக்கு என்ன சொல்லியிருக்காண்டு, இப்போ ஒவ்வொரு ப்ராவின்ஸை பொறுத்து தான் நாங்களோட நம்பர்ஸ் நாங்கள் பார்த்து ஒரு ரிஸ்க் வெர்சஸ் பெனிஃபிட், ஸோ அதை நாங்கள் சேஃபாக போட சொல்லலாமா இல்லையாண்டு ஆக்களை காப்பாற்றுறதுக்காக அந்த ரேஷியோவை பார்த்து தான் நாங்கள் டிசைட் பண்ணி எந்தெந்த ஏஜ் கேப்புக்கு கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கோம்ண்டு. ஸோ அவேண்ட குபெக்கில் பொறுத்தபடி ஃபார் தம் 45+ சேஃபாக இருக்குது. ஆன்டேரியோ படி எங்களுக்கு 40+ வந்து சேஃபாக இருக்குது. ஸோ அகேன் ஐ நோ ஆஸ்ட்ராசெனிகா பற்றி லாட் ஆஃப் ஸ்கேரி திங்ஸ், இப்போ நிறைய ஆக்களுக்கு சில பயமாக இருக்கும் அதை எடுக்கிறதுக்கு. பட் அகேன் இட் இஸ் அ வேக்சின், அதை டெஸ்ட் பண்ணி இருக்குது. ஸோ தேர் ஆர் டாக்டர்ஸ் டு பேக் தட் அப். ஸோ உங்களுக்கு அடுத்தது we actually have again a very important segment இருக்கு கனேடியன் வளத்தில். we have டாக்டர் மயூரேந்திரா ரவிச்சந்திரன். அவர் வந்து again ஒரு எமர்ஜென்சி ஃபிசிஷியன் at Scarborough Health Network. ஸோ அவர் வந்து முக்கியமாக என்னென்ன விஷயங்கள் இன்றைக்கு கதைக்கப்படுறாருண்டா, இப்போ கோவிட் இந்த ஷாட்டுக்கும் அவங்களோட வழக்கமாக போடுற அந்த கோல்டுக்கு போடுற ஃப்ளூ ஷாட்டுகளுக்கும் அந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் உண்டு, அண்ட் அஸ் வெல் அஸ் இப்போ ஆஸ்ட்ராசெனிகா வந்து எல்லாரும் இப்போ லாட் ஆஃப் டாக் அரவுண்ட் இட், அதை பற்றி கழிச்சும் அதே முக்கியமான வேக்சின் அண்டு ஹீஸ் கோனா டாக் அபவுட் தட். ஸோ லெட்ஸ் ஹேவ் அ வாட்ச் அட் தட்.
குட் ஈவினிங் கனடா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் முக்கியமாக இந்த கோவிட் பேண்டமிக் காலத்திலே இப்பொழுது 3வது அலை இதன் மத்தியிலே இருக்கின்றோம். நாளுக்கு நாள் தொற்றுக்களின் எண்ணிக்கை என்பது அதிகரித்து கொண்டு செல்கிறது. குறிப்பாக இந்த திரிவுபடுத்தப்பட்ட, அதாவது இந்த வேரியன்ட் என்று சொல்லப்படுகின்ற வேறு மாதிரியான கோவிட் தாக்கம் அதிகரித்து கொண்டு செல்கிறது. அந்த வகையில் அனைவருமே தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. இருந்தாலும் பலருக்கு சில கேள்விகள், தயக்கங்கள் இருக்கின்றன. ஆகவே இது தொடர்பாக சில விவரங்களை பெற்றுக்கொள்வதற்காக எங்களோடு ஒன்டாரியோவிலே பல மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சை பிரிவில் பணியாற்றுகின்ற மருத்துவர்களில் ஒருவரான மயூரன் ரவிச்சந்திரன் அவர்களை இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் சந்திக்கின்றோம். வணக்கம் டாக்டர் மயூரன் ரவிச்சந்திரன் அவர்களே. வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் உங்களிடம் சில கேள்விகளை கேட்டு பலருக்கு இருக்கின்ற சந்தேகங்களை அவர் அதற்கு பதில் வழங்கும் வகையில் உங்களிடம் சில விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அந்த வகையில் சில பொதுவான கேள்விகளை கேட்டுக்கொண்டு முக்கியமான சில கேள்விகளும் கேட்கலாம் நினைக்கிறேன். அந்த வகையில் இந்த வேக்சினேஷன் என்றால், அதாவது இந்த தடுப்பூசி என்றால் என்ன உண்மையிலேயே? தடுப்பூசி இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு முதல் நாங்க சம்டைம்ஸ் இந்த வேக்சின் எடுத்தா உங்களோட பாடிக்கு இன்ட்ரடியூஸ் பண்றோம் இந்த வைரஸ் இந்த பார்ட்டிகல்ஸ் இல்லாட்டி வைரஸ் இந்த பீசஸை. ஸோ உங்களோட பாடி வந்து அதை பார்த்துட்டு உங்களோட இம்யூன் சிஸ்டம் இன்ஃபெக்ஷனுக்கு ஃபைட் பண்றதுக்கு ப்ரிப்பேர் பண்ணும். ஸோ சேம் வே உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வந்தா, ஸோ ஃப்ளூ ஒரு தடவை வந்தா நெக்ஸ்ட் டைம் வரைக்கும் இந்த சேம் ஃப்ளூ வைரஸ் உங்களுக்கு வந்தா உங்களோட பாடிக்கு தெரியும் எப்படி ஃபைட் பண்ணணும். ஸோ பை கிவிங் த வேக்சின் நாங்கள் ப்ரிப்பேர் பண்றோம், உங்களோட பாடியை ப்ரிப்பேர் பண்றோம். இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு முதலையே நீங்க உங்களோட இம்யூன் சிஸ்டம் தெரியும் எப்படி ஃபைட் பண்றது. ஸோ உங்களோட இம்யூன் சிஸ்டம் வந்து ஆன்டிபாடிஸ் கிரியேட் பண்ணி ரெடியா இருக்கும். நெக்ஸ்ட் டைம் எக்ஸ்போஸ் பண்ணிக்கல உங்களோட பாடி வந்து ஃபைட் பண்ணும். ஸோ பொதுவாகவே இந்த நோய் எதிர்ப்பு சக்தி என்று சொல்லப்படுகின்ற இம்யூன் சிஸ்டத்தை வந்து நாங்கள் மாற்றி அமைத்து வேறு ஒரு கிருமி வருகின்ற பொழுது அதை எதிர்த்து எங்களுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு போட்டுக்கொள்வது. ஆனால் பலரும் வந்து வளமையான ஃப்ளூ ஷாட் என்றால் எல்லாருமே எடுத்துக்கொள்வார்கள். வளமையாக இந்த கோல்ட் ஃப்ளூ அதற்கெல்லாம் காலத்துக்கு காலம் எடுத்திருக்கின்றார்கள், சிலர் எடுத்துக்கொள்வதில்லை. ஆனால் இந்த கோவிட் தடுப்பூசிக்கும் ஏனைய ஃப்ளூ ஷாட்டுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? இந்த கோவிட் ஷாட் வந்து தடுப்பூசி வேக்சின் வந்து என்ன டிஃப்ரெண்டா இருக்குது பழைய ஃப்ளூ ஷாட்ல இருந்து என்ன டிஃப்ரெண்ட் இருக்கு? The main difference வந்து இந்த வைரஸ் ஃபைட் பண்ற வைரஸ் டிஃப்ரெண்ட். ஸோ நார்மல் ஃப்ளூ வந்து இன்ஃப்ளூயன்சா வைரஸ், அந்த கோவிட் வந்து கொரோனா வைரஸ். ஸோ அது ஸ்பெசிபிக் டைப் ஆஃப் கொரோனா வைரஸ். ஆனா அதை விட பெருசான டிஃபரன்ஸ் இல்லை. ஆனா பெரிய the most important difference இது வந்து இந்த கொரோனா வைரஸ், கோவிட் கொரோனா வைரஸ் வந்து புது வைரஸ். எங்களுக்கு முந்தி ஃபேஸ் பண்ற it's not something we've faced before. Yes. So over the last year Pfizer, Moderna, AstraZeneca, Johnson & Johnson அதோட சேர்த்து மற்ற pharmaceutical companies வந்து இதுக்கு ஒரு வேக்சின் கிரியேட் பண்ண வேலை செய்தவ. ஸோ இந்த மேஜர் டிஃபரன்ஸ் பார்க்கறது வந்து புது டைப் ஆஃப் வேக்சின் கிரியேட் பண்ணினவ. அது வந்து மொடர்னா, ஃபைசரும் யூஸ் பண்ணினவ mRNA வேக்சின். ஸோ தட்ஸ் ஒன் டிஃபரன்ஸ். ஆஸ்ட்ராசெனக்காவும் ஜான்சன் அண்ட் ஜான்சன் கிரியேட் பண்ணின வேக்சின் வந்து வெரி சிமிலர், லைக் இந்த ஃபங்க்ஷனாலிட்டியா வெரி சிமிலர். இந்த முந்தி இருந்த ஃப்ளூக்கு பாதிக்கிற வேக்சின். ஆனா அந்த mRNA வேக்சின் வந்து டீட்டெயில்ஸுக்கு போகாம கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் அப்ரோச் வந்து நாங்க ஃப்ளூ பார்ட்டிகல் ஒரு வைரஸ் பார்ட்டிகல் கொடுக்காம நாங்க வந்து தி ஜெனரிக் கோட் லைக் அந்த mRNA நாங்க இன்ஜெக்ட் பண்றோம். ஸோ அந்த ஜெனரிக் கோடை பார்த்துட்டு உங்களோட பாடி அந்த பார்ட்டிகலை கிரியேட் பண்ணும். இந்த பார்ட்டிகல் கிரியேட் பண்ணின அப்புறம் உங்களோட பாடி சேம் திங் நார்மல் வேக்சினோட ஃப்ளூ வேக்சின் செய்யற சேம் திங் அந்த கொரோனா வைரஸுக்கும் கிரியேட் பண்ணும். ஸோ அது ஆன்டிபாடிஸ் கிரியேட் பண்ணி நெக்ஸ்ட் டைம் நாங்க கோவிடுக்கு எக்ஸ்போஸ் பண்ணின பிறகு உங்களோட பாடிக்கு தெரியும் எப்படி ஃபைட் பண்றது.
ஆனா வேலை செய்யற மெத்தட் வந்து வேக்சின்ஸ் எல்லாம் சேம். ஸோ த பர்பஸ் வந்து உங்களுக்கு நாங்க வைரஸ் பார்ட்டிகல் ஆர் ஜெனரிக் கோட் கொடுக்குறோம். அதை வச்சு உங்களோட பாடி டிசைட் பண்ண எப்படி ஃபைட் பண்ணணும்னு அந்த ஆன்டிபாடிஸ் கிரியேட் பண்ணி நெக்ஸ்ட் டைம் எக்ஸ்போஸ் பண்ணிக்கலாம் ஃபைட் பண்ண தெரியும். இப்ப ஆரம்பத்துல இந்த ஹெல்த் கனடாவால வந்து அனுமதி வழங்கப்பட்ட பொழுது இப்பொழுது நீங்க சொன்ன மாதிரி இந்த ஃபைசராக இருக்கட்டும், மொடோனாக இருக்கட்டும், ஆஸ்ட்ராசெனெகா, ஜான்சன் எல்லாமே வந்து அவர் சொன்னார்கள் இது வந்து 94% வந்து பாதுகாப்பு, 95% பாதுகாப்பு, ஆஸ்ட்ராசெனெகா வந்து இன்னும் குறைவு 74 அப்படி எல்லாம் சொல்கிறார்கள். ஆகவே அந்த பெர்சன்டேஜ் என்றது வந்து என்ன அப்படின்னா, நாங்க ஆஸ்ட்ராசெனெகா போட்டுக்கொண்டா எங்களுக்கு வந்து மொடோனா, ஃபைசர் மாதிரியான எஃபெக்டிவ் இருக்காதா இதுல? நோ. ஸோ அது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ மொடர்னா, ஃபைசர் அவைல் ஸ்டடிஸ் செய்யல இந்த சம்மர் டைம் இருக்கும், லேட் ஸ்ப்ரிங் சம்மர் டைம் இருக்கும் லாஸ்ட் இயர். அப்ப வந்து இந்த கோவிட் கேசஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிருந்தது. ஸோ chances of infections are already low. So, and based on that, அவையெல்லாம் ஸ்டடி பண்றது வந்து symptomatic cases. So எல்லாரையும் டெஸ்ட் பண்ணல. ஸோ உங்களுக்கு வேக்சின் கொடுத்த அப்புறம் எல்லாரையும் டெஸ்ட் பண்ணல உங்களுக்கு திருப்பி வந்ததாண்டு, கோவிட் வந்ததாண்டு. only people ஏதாவது சிம்டம்ஸ் தெரிஞ்சா டெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த டெஸ்ட் வச்சுதான் சொல்லுவீங்க 95-94% efficacy. AstraZeneca, Johnson & Johnson different timeல ஸ்டடி செய்தவர். ஸோ அதை வந்து லேட் ஃபால் டைம்ல செய்யல கேஸ் கவுண்ட்ஸ் வந்து கூடி இருந்தது. அவைகள் செய்த கண்ட்ரிஸும் டிஃப்ரெண்ட். ஸோ பார்க்கலாம், இந்த பிரேசில் இல்லாட்டி யூஎஸ்ல ஃபால் டைம் செய்தா அவை இந்த கேஸ் கவுண்ட்ஸ் வந்து very high. So if you did the same studies in a place like Canada, உங்களோட case counts வந்து low-ஆ இருக்கும். So the chances of infection கூட chance in the countries. So அதை வச்சுதான் அவையல் ஸ்டடிஸ் இருக்கு. ஸோ அவையல் சொல்ல 67% இல்லாட்டி 75% அதுவும் symptomatic COVID. So compare பண்றது வந்து it's not fair. Like the studies பார்த்து compare பண்றது is not equal. But more important வந்து hospital admissions or death. So other pakekla all 4 vaccines வந்து 95 or 99 to 100% all 4 vaccines வந்து prevent பண்ணணும். So other than most important, because உங்களுக்கு cold மாதிரி runny nose அப்படி வந்தா that's not a big deal. Like அது manage பண்ணலாம். And ICU admission இல்லாட்டி hospital admission prevent பண்றது தான் எங்களோட goal. And then all 4 vaccines equal in preventing that. இதுல நீங்க சொன்ன மாதிரி இந்த மொடோனா, ஃபைசரை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான அதிகமான கருத்துக்கள் பகிரப்படவில்லை. இருந்தாலும் இந்த சோசியல் மீடியால அவ்வப்போது சிலர் வந்து இல்ல அதை நீங்க அந்த ஊசியை போடாதீங்க, இது வந்து டேஞ்சர், இது இப்படியான பிரச்சனைகள் இருக்கு, இந்த சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு, பக்க விளைவுகள் இருக்குன்னு சொல்லி. ஆகவே இந்த மொடர்னா, ஃபைசர் ஏற்கனவே போடப்பட்டு கொண்டிருக்கிறது. இருந்தாலும் இந்த ஆஸ்ட்ராசெனெகா பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல இருந்தே ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது. இது வந்து 60 வயசுக்கு மேல போடலாம் என்று, பிறகு 55 கொண்டு வந்து, பிறகு இப்ப இந்தியில இருந்து 3 மாகாணங்கள்ல வந்து 40 வயசுக்கு பிறகு மேலேயே போடலாம் என்று சொல்லி, அதால சில பேருக்கு வந்து இதை நான் எடுத்துக்கொள்ளாமா, இல்லாட்டி இதால வந்து சைட் எஃபெக்ட்ஸ் எனக்கு வருமா ஒரு பயம் இருக்கிறது. ஸோ இதுக்கு வந்து நீங்க என்ன சொல்லுவீங்க? So அது fair. ஆனா நாங்க most important பார்க்கறது வந்து the risks, right? So the AstraZeneca beginningல இருந்து அவையல் ஸ்டடிஸ் செய்யல, ஏதாவது all vaccines, all studies ஏதாவது பிரச்சனை இருந்தா, side effects இருந்தா அவையல் flag பண்ணிக்கணும், இதை பார்க்கணும். more studies செய்யல, more vaccines கூட கேட்கல, நாங்க more side effects பார்ப்போம். So அதான ஆஸ்ட்ராசெனெகாக்கு அவையல் யூகேல or rest of யூரோப்ல அந்த வேக்சின் கூட கேட்கல, more side effects flag பண்ணினாங்க. So ஒரு major side effect அவையல் flag பண்ணின வந்து இந்த blood clots. So அதுதான் எல்லாருக்கும் பயமா இருந்தது, ஏதாவது blood clots வரலாம். ஆனா நாங்க பார்க்கறது most important வந்து especially now in the Ontario, Canada பார்க்கல, the number of infections and young people infections வந்து வந்த பிறகு the hospital admissions, ICU எல்லாம் கூடிட்டு.
So in the time, the AstraZeneca side effects are very minimal. So இது வந்து நாங்க பார்க்கறது வந்து 1 in a million, 2 million type of reactions. So some of the studies as much as 1 in 250,000 reaction side effects. அது வந்து very minimal compared to COVID infection வந்து blood clots வரலாம். So நீங்க COVID infection வந்தா ICU admission வந்தா உங்களுக்கு chances அந்த blood clots வரது chances வந்து much higher. So அதை கம்பேர் பண்ணி தான் நாங்க பார்க்கணும் இது சேஃபா இருந்து. ஸோ நார்மல் டைம்ஸ் ஏதாவது கோவிட் இல்லைண்டா obviously இந்த வேக்சின் எடுக்கிறது pointless because we don't want to introduce something as an extra side effect for no reason. So that other than the obvious. And in the times like this, when the risks are so high and the side effects and the minor or minimal side effects from something like AstraZeneca, it should not prevent people from getting the vaccine. So Health Canada initially in the control பண்ண like over 60, over 55, over 40 அது சொல்றது வந்து அது normal because நாங்க இதெல்லாம் new, so நாங்க most safe approach தான் எடுக்கணும். So Health Canada வந்து safest approach எடுத்தது. So right away the கொஞ்சம் questions வந்த அப்புறம் சொன்னவே நாங்க இப்போதைக்கு over 60க்கு லிமிட் பண்ணுவோம். more information எடுத்த பிறகு டிசைட் பண்ணுவோம் குறைக்கலாம். And now இப்போ பாக்கல more information வந்துட்டது. we'll decide பண்ணிட்டோம் the risk of not taking the vaccine higher than taking the vaccine, and much higher. It's a small risk இல்ல. COVID risk வந்து very high இப்போ. So நான் சொல்லுவேன் இந்த AstraZeneca vaccine எடுக்கிறது even the small risk இருந்தாலும் much safer than we taking the chance of COVID. கடைசியாக நிறைவாக ஒரே ஒரு கேள்வி. இந்த கொரோனா தொற்றில் வந்து இப்போ முதல் சாதாரணமாக வந்தது, பின்பு இங்கிலாந்து UK என்று சொன்னார்கள், ஆப்பிரிக்கான்னு சொன்னார்கள், பிரேசில் என்று சொன்னார்கள். ஆகவே இப்பொழுது நீங்க பார்த்த அளவில் அல்லது உங்களுக்கு அறிந்த அளவில் இந்த தடுப்பூசி வந்து அனைத்துக்குமே பொதுவானதாக இருக்கிறதா அல்லது ஒரு சில வைரஸுக்கு மட்டும்தான் இது சேஃபானது நினைக்கிறீங்களா? ஸோ அதுக்கு ஆன்சர் பண்ணது கொஞ்சம் கஷ்டம். இப்போதைக்கு மோஸ்ட் ஆஃப் த வேரியன்ஸுக்கு ஒர்க் பண்ணுது. ஆனா சம் வேரியன்ஸுக்கு கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருக்குது. அதாவது it can maybe bypass. ஆனா அது தெரிஞ்சாப்பலம் it's still better and the vaccine எடுத்தா because multiple variants இருக்குது. So இப்போதைக்கு நாங்க vaccines எடுத்து ஸ்டாப் பண்றதுதான் எங்களுக்கு எல்லாருக்கும் சரி. That's why it's still important and the mask wear பண்ணி social distance பண்ணி அதான் செய்யறது still important. நாங்க ஹாஸ்பிட்டல்ல வேலைக்கு செய்யறதுக்கு எல்லாருக்கும் most people vaccine எடுத்துட்டோம் இந்த டாக்டர்ஸ் நர்சஸ்ல. ஆனா நாங்க எல்லாரும் இப்பவும் ஃபேஸ் ஷீல்டும் போட்டு மாஸ்க் போட்டு தான் வேலை செய்வோம் பிகாஸ் அந்த ரிஸ்க் வந்து எங்களுக்கு தெரியாது. எங்களை பேஷண்ட்ஸ் நாங்க ஏதாவது கேரி பண்ணினா எங்களை பேஷண்ட்ஸுக்கு ரிஸ்க்கும் தெரியாது. ஸோ அதை கன்ஃபார்ம் பண்றது வரைக்கும் நாங்க அஸ்யூம் பண்ணணும் எஸ் வேலை செய்யும், இந்த வேக்சின்ஸ் வேலை செய்யுது. ஆனா இந்த வேரியன்ஸுக்கு வேலை செய்யுதோ இல்லாட்டி ஃபியூச்சர் இனியும் வேரியன்ஸ் வரலாம். ஸோ இந்தியால இந்த டபுள் மியூட்டன்ட் என்று சொல்லினோம். ஸோ அதையும் பார்க்கணும். ஸோ அது எல்லாம் கன்ஃபார்ம் பண்ண வரைக்கும் நாங்கள் மாஸ்கும் சோஷியல் டிஸ்டன்ஸ் பண்ணி கேர்ஃபுல்லா அது ஹேண்ட் வாஷிங் எல்லாம் செய்யறது தான் எல்லாருக்கும் நல்லது. ஆகவே இது ஒரு பெரிய விஷயம், நிறைய கதைக்கலாம், நிறைய பலருக்கு இன்னும் பல கேள்விகள் இருக்கலாம். இருந்தாலும் நாங்கள் ஒரு குறுகிய நேரத்தில் முக்கியமான விஷயங்களை பற்றி மட்டும், அதாவது குறிப்பாக இன்று இந்த AstraZeneca பற்றி பலருக்கு சந்தேகங்கள் கேள்விகள் இருக்கும். ஆகவே உங்கள் மூலமாக அது பற்றிய விவரங்களை பெற்றுக்கொண்டோம். உண்மையில் அனைவரது சார்பாக உங்களுக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் உங்களை போன்ற வைத்தியர்கள் பலர் தொடர்ந்து பல மணி நேரம் பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள். அந்த நேரத்திலும் எங்களோடு இணைந்து கொண்டு அந்த விவரங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி டாக்டர் மயூரன் ரவிச்சந்திரன். நாங்கள் மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். Thank you.
MP Accounting and Finance Services. உங்கள் வரி தேவை, வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை, அனுபவம், தேர்ச்சி பெற்ற கணக்காளர் அரி அரிஹரன். MP Accounting and Finance Services. Corporate Tax, Personal Tax Planning, Accounting, Financial Statements, Business Plans அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் அரியே அரிஹரன். Chartered Professional Accountant. ஸ்காப்ரோவிலே பிரிமிலியன் ப்ரோக்ரஸ் சந்திப்பில் MP Accounting and Finance Services 416-293-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். Hi guys, welcome back to Good Evening Canada, Indian show sponsored by Home Life Future Realty Inc. Salva Vettival. Time is now 9:41 p.m. in Toronto and the temperature is 1 degree Celsius. So again, நிறைய உங்களுக்கு நியூஸ் சொல்லியிருக்கார். A lot of updates for us. So நீங்கள் வேக்சினை வந்து சேஃபாக ஒரு ஒரே இல்லாமல் நீங்கள் போய் எடுக்கலாம். So thank you for that, doctor. A little update எல்லாருக்கும். இப்போ ராஜர்ஸ் நேற்றுக்கு அவங்களோட சர்வீசஸ் எல்லாம் டவுனாக போயிருந்தது. நிறைய பேர் ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருந்தவ. லக்கலி ராஜர்ஸ் கொஞ்சம் நைஸானவ. ஸோ அவள் என்ன சொல்லியிருக்கிறீமெண்டா, உங்களோட மண்டையான் ஒரு அந்த பில்லை காண்டி உங்களுக்கு ஃப்யூச்சர் பில்லை வந்து அவை க்ரெடிட் பண்ண வியமெண்ட்டு. ஸோ சம்டைம் இந்த ஃப்யூச்சர் ஒரு க்ரெடிட் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்ளை பண்ணிட்டோம் டு ஆல் ராஜர்ஸ் கஸ்டமர்ஸ். ஸோ நீங்கள் ஃபோன் அடித்த ஒன்றும் சொல்ல தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்லி அல் கெட் அப்ளைட். ஸோ இட்ஸ் நைஸ் திங். அவன் இஷ்யூ ஏன் வந்ததாண்டா, அவன் ஒரு அப்டேட் செய்யும்போது இந்த ப்ராப்ளம் வந்திருக்குது. அவன் சொன்ன ஃப்யூச்சரில் அதை கண்ண மேக் ஷுர் அப்டேட் செய்யும்போது அப்படி நடக்காதுன்ட்டு, பட் தே ஆர் கண்ண டு தட். அடுத்தது we have our கலையரங்கம் for today. We have a nice treat எல்லாருக்கும், ஒரு டான்ஸ். Again, it's by சாக்ஷவி தலீபன். அவனோட அம்மா சொல்லிக் கொடுத்தவர். Her அம்மா is a dance teacher, சுதர்ஷினி தலீபன். இதோட கர்நாடிக் சானுக்கு பரதநாட்டியம் ஆடிக்கிற. So let's have a watch. Yeah.
Hi guys, welcome back. Wasn't that just beautiful? It was very nice. We all enjoyed it. I hope you guys all sent in videos as well. அடுத்தது we have our news for today. I know கொஞ்சம் லேட்டாக போச்சுருக்கு. We'll go straight into that. We're going to go to the news with Dushanti Kunaran. வணக்கம். இன்று ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. ஹோம்லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியின் செல்வா வெற்றிவேல் ஆதரவில் goodevningcanada.com தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கனடாவின் எல்லைக்கடவை கட்டுப்பாடுகள் குறைந்தது ஒரு மாதம் தொடர உள்ளது. பொது பாதுகாப்பு அமைச்சர் வில் பிளேயர் இன்று இந்த அறிவித்தலை விடுத்தார். கனடாவின் சர்வதேச மற்றும் அமெரிக்க எல்லை கட்டுப்பாடுகள் குறைந்தபட்சம் இன்னும் ஒரு மாதத்துக்கு அமலில் இருக்கும் என அமைச்சர் கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையிலான எல்லையை அத்தியாவசியமற்ற பயணங்களுக்கு மூடிவைக்க இரு நாட்டு அதிகாரிகளும் ஒப்புக்கொண்டுள்ளதாக அமைச்சர் பிளேயர் கூறினார். அமெரிக்கர்கள் இல்லாத சர்வதேச பயணிகளுக்கான கட்டுப்பாடுகளை மே மாதம் 21ஆம் தேதி வரை நீடிக்கவும் கனடா முடிவு செய்துள்ளது. இந்த எல்லைக்கடவை கட்டுப்பாடுகள் கடந்த வருடம் மார்ச் மாதம் முதல் கனடாவில் அமலில் உள்ளது. கனடாவில் 4 மாகாணங்களில் இன்று முதல் 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அஸ்ட்ராசெனிகா தடுப்பூசியை பெற ஆரம்பித்துள்ளனர். ஆன்டாரியோ, ஆல்பர்டா, மனிடோபா, பிரிட்டிஷ் கொலம்பியா ஆகிய மாகாணங்களில் இன்று முதல் 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அஸ்ட்ராசெனிகா தடுப்பூசியை பெறுவது அனுமதிக்கப்பட்டுள்ளது. இதுவரை காலமும் இந்த 4 மாகாணங்களிலும் அஸ்ட்ராசெனிகா தடுப்பூசி 55 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மாத்திரம் வழங்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் கியூபெக் மாகாணமும் அஸ்ட்ராசெனிகா தடுப்பூசி பெறக்கூடியவர்களின் வயதெல்லையை குறைக்க உள்ளது. ஆனாலும் இந்த வயது என்னவாக இருக்கும் என்பது குறித்த அறிவித்தல் எதுவும் வெளியாகவில்லை. கனேடிய பிரதமர், துணை பிரதமர், எதிர்க்கட்சித் தலைவர் ஆகியோர் அஸ்ட்ராசெனிகா தடுப்பூசிகளை பெற முடிவு செய்துள்ளனர். கனடாவில் 4 மாகாணங்களில் இன்று முதல் 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அஸ்ட்ராசெனிகா தடுப்பூசியை பெறுவது அனுமதிக்கப்பட்ட நிலையில் இந்த முடிவை அவர்கள் எடுத்துள்ளனர். பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ, நிதி அமைச்சரும் துணை பிரதமருமான கிறிஸ்டியா ஃப்ரீன்லேண்ட் ஆகியோர் தமது முதலாவது தடுப்பூசியை பெற முன்பதிவுகளை மேற்கொள்ளும் முயற்சியில் உள்ளனர். அதேபோல் எதிர்க்கட்சித் தலைவர்கள் தங்கள் தடுப்பூசிகளை பெற திட்டமிட்டுள்ளனர்.
ஆன்டாரியோ முதல்வர் டாக்ஃபோர்ட் இன்று தொடர்ந்து இரண்டாவது நாளாகவும் சட்டசபை அமர்வுகளில் கலந்து கொள்ளவில்லை. எதிர்க்கட்சிகள் முதல்வர் பதவியில் இருந்து ஃபோர்ட் ராஜினாமா செய்ய வேண்டும் என பகிரங்கமாக அழைப்பு விடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் முதல்வர் இன்று இரண்டாவது நாளாகவும் சட்டசபை அமர்வுகளில் கலந்து கொள்ளவில்லை. முதல்வர் கோவிட் பதில் நடவடிக்கையில் இருந்து தடுப்பூசி கொள்முதலில் தனது கவனத்தை மாற்றியுள்ளார் என துணை முதல்வர் கிறிஸ்டின் எலியட் என்று கூறினார். கனடாவின் மொத்த சனத்தொகையில் 25% இதுவரை குறைந்தது ஒரு கோவிட் தடுப்பூசியை பெற்றுள்ளனர். இன்று வெளியான தரவுகளின் மூலம் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. கனடாவில் இன்று மொத்தம் 7,276 புதிய கோவிட் தொற்றுகள் பதிவாகியுள்ளன. ஆன்டாரியோவில் 3,469, ஆல்பர்டாவில் 1,345, கியூபெக்கில் 1,136, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 849, சஸ்கச்சுவானில் 249, மனிட்டோபாவில் 211, நோவாஸ்கோஷியாவில் 9, நுனவொற்றில் 5, நியூஃபவுண்ட்லாந்து லப்ரடோரில் 2, பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்டில் 1 என இன்றைய தொற்றுகள் பதிவாகியுள்ளன. ஆன்டாரியோவில் 22, கியூபெக்கில் 17, ஆல்பர்டாவில் 5, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 1, மனிட்டோபாவில் 1 என இன்று மரணங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. இன்றுடன் கனடாவில் 11,39,043 தொற்றுகளும் 23,713 மரணங்களும் அறிவிக்கப்பட்டதுடன் 10,27,458 பேர் சுகமடைந்துள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியின் செல்வா வெற்றிவேல் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். We change lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா ஐபிடிவி, ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைத்தளங்களூடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. Hi guys, welcome back. So கொஞ்சம் எக்ஸைட்டிங்கான நியூஸ் இருக்குது. லைக் ஐ said, எங்களோட புது செக்மெண்ட் சாட்டர்டேஸில் நடக்கப்போது. அகேன் ஒவ்வொரு சாட்டர்டேம் இல்லை, ஆனால் ஆஸ் டிமாண்ட் ரிக்வயர்ஸ் எங்களோட சாட்டர்டேஸ் நாங்கள் அதை பொறுத்து செய்வோம். ஸோ அகேன் இந்த செக்மெண்ட்டுக்கு பேர் வந்து கேளுங்கள் தரப்படம். அகேன் April 24th, அதாவது இந்த சாட்டர்டே எங்களோட ஃபர்ஸ்ட் ஷோ நடக்குது. அண்ட் இது வந்து என்ன ஸ்பெஷல்டா, திஸ் இஸ் அ லைவ் ஷோ. ஸோ என்ன பர்பஸ் இந்த ஷோண்டா, ஒவ்வொரு ப்ரொஃபஷனலும் வந்து அந்த சாட்டர்டே வந்து இருப்பியும் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது லைவாக வந்து அவைக்கு ஃபோன் அடித்து யூ கேன் கால் தம், ஓர் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணியும் உங்களோட கொஷின்ஸ் அவைட்டு நேரடியாக கேட்கலாம். and they'll answer that right away. ஸோ இந்த வீக்குக்கு எங்களோட ஃபர்ஸ்ட் கெஸ்ட் we have MP Accounting and Finance Services the Ari A. Ariyaran. Again, எங்களுக்கு tax season அவ்வளோ முக்கியம்னு தெரியும். End of April usually அப்படி வந்தாலே எங்களுக்கு tax பற்றியும் யோசனை வரும். So again, உங்களுக்கு ஏதாவது questions லைவாக இருந்தால் நீங்கள் ஃபோன் பண்ணி you can call and ask him these questions. Phone number வந்து 416-323-3304.
இல்லாட்டி நீங்கள் கொஞ்சம் ஷையாக இருந்தால் வாட்ஸ்அப்பில் வந்து எங்களுக்கு உங்களோட கொஸ்டினை வந்து மெசேஜ் பண்ணலாம், நாங்கள் அதை கேட்டு அவை உங்களுக்கு பதில் சொல்லுவோம். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 416-292-0033. ஸோ அகேன் உங்களோட ஃபர்ஸ்ட் ஷோ இந்த சாட்டர்டே. கீப் யூர் ஐஸ் ஓப்பன். உங்களுக்கு நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாம் வரவையும் கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு. ஸோ we'd love to have you participate. அடுத்தது we have our currency for today. இந்த மாதிரி ரேட்ஸ்ன்னு பார்த்துட்டு வருவோம். கனேடிய நாணய மாற்று விகிதம் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி இலங்கை 163 இலங்கை ரூபா, இந்தியா 59 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.79 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.66 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.73 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.57 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.03 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.05 சிங்கப்பூர் டாலர். கனேடிய நாணய மாற்று விகிதம் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. Hi guys, welcome back. ஸோ உங்களோட currency rates எல்லாம் பார்த்தாச்சு. அகேன் 163 வந்து ஸ்ரீலங்காவுக்கு போகுது, 59 வந்து இந்தியாவுக்கு போகுது. இப்போ அடுத்தது உங்களுக்கு அகேன் ஃபீல்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ன்ட்டு ஆன்டேரியோவில் வந்து இப்போ செட்டப் பண்ணுறேன். இது சனிபுக் வந்து ஃபர்ஸ்ட் லொக்கேஷன் இருக்குது. ஃபீல்ட் ஹாஸ்பிட்டல் அப்படி என்னென்னா, அந்த பார்க்கிங் லாட் வெளியில் ஒரு டென்ட் மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருப்பேன். ஒவ்வொரு டென்ட்டுக்குள்ளேயும் ஒரு 8 to 10 பெட்ஸ் மாதிரி வச்சுருப்பேன். இப்போ ஒரு ஃபெசிலிட்டி மாதிரி தான். ஏன் காரணம்னா, இப்போ கிணக்க பேர் ஐசியூவில் ஹாஸ்பிட்டலில் வந்து கோவிடுக்கு அட்மிட் ஆகி இருக்கிறேன் அண்ட் ஸ்பேஸ் வந்து ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதை ஒரு சொல்யூஷனாக எடுத்துக்கிட்டு இப்படி ஃபீல்ட் ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணி ஒரு டெம்பரரியாக நீங்கள் பெட் உங்களுக்கு அசிஸ்டன்ஸ் எல்லாம் தர வேண்டாம், அந்த இடத்துல நீங்கள் போவீங்க. ஸோ அகேன் இப்போ பார்த்தீங்களா, we have ஸோ இப்போ கோவிட் வந்து ரெக்கவர் பண்ணுற ஆக்களுக்கும் இப்போ வீட்டுக்கு லைக் போகலாம்னு சொல்லி போட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ண வேண்டிய ஆக்கள், அந்த ஆக்கள் வந்து அந்த இடத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். எல்லாத்தையும் கொஞ்சம் லெஸ் கிரிட்டிக்கலான கேசஸ் வந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். ஸோ அகேன் இது சீக்கிரமாக they might have a little more opening up, so keep an eye out for that as well. And again எல்லாரும் ரூல்ஸ் படி ஃபாலோ பண்ணிக்கொண்டு இருங்கோ. நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ பார்க்ஸ் ஃபீல்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணுறாங்களோண்டா. ஸோ மேக் ஷுர் நீங்கள் பிள்ளைகள் இருந்தால் பி கேர்ஃபுல், வெளியால் அங்கே விளையாட விடாதீங்க அண்ட் ஸ்டஃப். லோக்கல் அந்த ரூல்ஸ் எல்லாம், ஃபேஸ் மாஸ்க், சானிடைசர், ப்ளீஸ் கீப் ஆல் ஆஃப் தட் இன் மைண்ட் அண்ட் பி சேஃப். அண்ட் லாஸ்ட் லிட்டில் அப்டேட் உங்களுக்கு, இன்னொன்று சில பேர் ஹாக்கியாக இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கெனேடியன்ஸ் எல்லாம் ஹாக்கி நாங்கள் யோசிப்போம். அன்ஃபார்ச்சுனேட்லி ஆன்டேரியோ ஹாக்கி லீக் வந்து தேவ் கேன்சல் த 2020 to 2021 சீசன். I know நிறைய ஃபேமிலிஸ் அவங்க ஹாக்கி அந்த பிளேயர்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வந்து தேர் அப்செட், அது விளையாட இல்லாதண்டு. பட் ஒரு ஆன்டேரியோ ஒரு டிசிஷனாக எடுத்துக்கிட்டு இதுதான் எங்களுக்கு சேஃபானதுண்டு ஃபார் எவ்ரி ஒன் as well as the players என்று சொல்லி இந்த சீசன் கேன்சல் பண்ணியிருக்கேன். ஸோ if you are a fan, very unfortunate, but we'll wait and see ஃபியூச்சரில் வந்து அது என்ன நாங்கள் செய்யலாம்ட்டு. And lastly, we are going to check out our weather for tomorrow. So weather போய் பார்த்துட்டு வரோம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி புதன்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 5 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 கீழே 4 பாகை செல்சியஸ். நாளைய நாள் பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 0 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 கீழே 2 பாகை செல்சியஸ். நாளைய நாள் பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் நிறையவே தென்படுகின்றன. மொன்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 1 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 கீழே 1 பாகை செல்சியஸ். நாளைய நாள் பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் நிறையவே தென்படுகின்றன. கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 18 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 கீழே 1 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 16 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 8 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி புதன்கிழமை நிலவும் காலநிலை. Hi guys, welcome back. So உங்களோட ஷோ முடிவு கட்டத்துக்கு வந்தாச்சு. Another little important thing actually, உங்களுக்கு இந்த மாதம் 29th, so April 29th வந்து உங்களோட 200th episode actually. So if you all will join us, we'd really appreciate that as well. And again, உங்களோட சப்போர்ட்டுக்கு வந்து நன்றி. நீங்கள் எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லையும், வாட்ஸ்அப்லேயும், ஃபேஸ்புக்லேயும், யூடியூப்லேயும் நிறைய பேர் பார்த்து நினைக்கிறீங்க, IPTVலையும். So again, really appreciate that.
artists, dancers, எல்லாரும் நிறைய பேர் இருக்கிறீங்களா தெரியும். We are getting new faces. I'm really happy to see that. நிறைய பேர் இருக்கிறீங்களா உங்களுக்கு வீடியோ வந்து உங்களோட இன்ட்ரோ கிளப்போட அனுப்புங்க. We'll be more than happy to play that. Sponsors, again, we have a lot of people coming on board. நீங்களும் இதில் வந்து partake பண்ண போறீங்களாண்டா உங்களுக்கு questions வந்து you can ask us and we'll definitely get back to you with that as well. I want to thank you all. We'll see you all again tomorrow.